என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி ஒன்று. இப்பொழுது இந்த செய்தியினை கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திலிருந்து வெளியே நினைக்கின்ற நல்ல சக்தி நீ நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிட வேண்டும். என் குழந்தையே, உன் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது. இந்த தெய்வ சக்தி உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு தவறான விஷயத்தினால் துடித்து கொண்டிருக்கின்றது. உடனே நீ தடுத்து நிறுத்தி இந்த வீட்டில் விட்டு வெளியேறாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளுக்குள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான். உன் வீட்டில் தெய்வ சக்தி இருந்து கூட அதை என்னவென்று நீ அறியாமலும் இருந்து அதனை வெளியே அனுப்ப நீ தயாராக இருக்கின்றாய் என்பதை மிகவும் வேதனை கூறிய செய்தி. அதை இன்றே உன்னிடத்தில் சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இப்பொழுது உன்னிடத்தில் எச்சரிக்கை இடுகின்றேன். உனக்கான நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த அப்பன் வந்திருக்கின்றேன். அப்படியானால் இது உனக்கு நல்ல செய்தியாக மட்டும் இருக்க முடியும் அல்லவா? நமக்கு யாரும் இல்லை என்று, நம் வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்ய எதுவும் இல்லை என்று வருந்தி கொண்டிருந்த என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் சக்தி என்பது இப்பொழுது வந்திருக்கின்றது, உறுதியாக இருக்கிறது என்பதை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது உன் அப்பன் நான் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு ஒன்றை செய்து கொடுக்க நினைக்கும் பொழுது அதனை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் பற்றிய எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை விட்டு செல்ல நான் ஒருபோதும் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை நீ பெற வேண்டிய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக நீ பெற்று கொண்டாலே போதும். மற்றது எல்லாம் தானாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கானதாக சரியாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நல்ல நேரம் வந்து விட்டது. உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது என்பது உன் அப்பன் என் மூலமாக இந்த செய்தி உன் செவிக்கு வந்து சேர்கின்றது. என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்காக எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பெரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிட்டது. அதனால் தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய நேரம். இனி எந்த சூழ்நிலையையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ எதையும் விட்டு விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக மாறப்போகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையே, எப்பொழுதும் உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதை விட்டும் நடக்கக்கூடாத நன்மை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிசயங்கள் உனக்கான பெரு மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உறுதியாக கிடைத்து கொண்டு இருக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்பன் அதற்கு காரணம் இல்லாமல் உன்னை தேடி வருவதில்லை. காரணம் இருந்து உன்னை தேடி வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கென
நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையும் பேரதிசயத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனி வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் நிச்சயமாக உன்னிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கும். இனி எந்த நிலையையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதை நீ புரிந்து கொள். எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற உண்மையினை நீ விட்டுவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கென நான் தருகின்ற இந்த வெற்றியினை வேண்டும் என்று சொல்லாதே. உனக்கு வேண்டும் என்றே மனதுக்குள் துன்பத்தை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி நீ வாழ வேண்டும். இவர்களுக்குள் மத்தியில் நீ யார் என்பதை நிச்சயமாக நிறைவேற்றி விட வேண்டும். யாருக்கும் உன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது. ஆனால் உன்னுடைய நிலை நீ யார் என்பது உனக்கு நீ நிரூபிக்க வேண்டும். அதை நீ செய்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நம் ஆசைப்பட்டது போது நம் வாழ்க்கை தெய்வத்தினுடைய அருளால் நல்லபடியாக மாறத் தொடங்கியிருக்கின்றதல்லவா? தெய்வத்தினுடைய அன்பு அருளும் முன் இல்லம் முழுக்கும் உனக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் அல்லவா? தெய்வம் இருக்கின்ற இடம் உனக்கு மிக பெரிய மாற்றங்களும் மிக பெரிய நன்மைகளும் உனக்கு ஒரு சேர கொடுக்க வேண்டிய இடம். ஆனால் நீ இருக்கின்ற இல்லத்தில் உனக்கு நிம்மதி இல்லை. எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் மன நிம்மதியும் நிறைவும் இல்லாத ஓரிடத்தில் நாம் இருக்க வேண்டுமா என்பது போல எண்ணங்களும் உனக்கு அவ்வப்போது தோன்றிக் கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதை நீ தெளிவில் பெற்று கொண்டு நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னவென்பதை உணர்ந்து விட்டால் என் பிள்ளை இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது அதை நீ நிச்சயமாக உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்பு. தெய்வ சக்தி ஓர் இல்லத்தில் அங்கே இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டினுள் சண்டைகளும் சச்சரவுகளும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அங்கு சண்டையும் சச்சரவும் இருந்து விட்டாலே தெய்வத்தின் சக்தி வெளியேறி அங்கே தீய சக்தி உலாவத் தொடங்கிவிடும் என்பதால் அர்த்தம் தீய சக்தி இருக்கின்ற இல்லத்தில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது. தீய சக்தி நடமாடுகின்ற இல்லத்தில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது. அவர் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் நடத்தி முடித்து விடுவார்கள். இது போன்றுதான் இப்பொழுது உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரையும் சுற்றி தீய சக்தியானது ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உடனே இதனை வெளியே விரட்டி அடிக்க விட வேண்டும். உடனே உனக்கு தெய்வம் தேடி வந்து விட்ட பிறகு அந்த தெய்வத்தை அங்கே உன்னால் தாக்க வைக்க முடியாமல் என்னவென்றால் நிச்சயமாக உன் பக்கம் தவறு இருக்கிறது அல்லவா? உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாற்றி உனக்கான நன்மைகளை நீ ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. நான் இருந்து நடத்துவதை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தருணத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன எல்லாம் பெருமகிழ்ச்சியை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதை மிக பெரிய நம்பிக்கை உறுதியையும் தரும் என்பதை அப்பனை கடந்து இனி என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்படாமல் இனி உனக்கென இந்த அப்பன் தருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உண்மையானதாக மாற்றிக்கொண்டு அது போதும் என் குழந்தையே. நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக நம் இந்த வாழ்க்கையில்
என்னவென்ற விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்கின்றாயா? இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ உணர்ந்து பார்க்கின்றாயா? உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கான மன வலிமை மேலும் மேலும் அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். அப்பன் வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இல்லத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? என் குழந்தையே, தெய்வம் வர வேண்டும் என்று பூஜையை செய்துவிட்டு பூஜைகளில் கற்பூரத்தை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது சண்டையிடுவது, பூஜை நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வீட்டில் தீய வார்த்தைகளை பேசுவது, இது போன்ற எல்லாம் செய்யும் பொழுது தெய்வம் எப்படி அங்கே தங்கி இருக்கும்? தெய்வம் அப்படி உனக்கு நல்லதை நடத்தி விடுமா? ஒருபோதும் நடத்த மாட்டார்கள். என் குழந்தையே, எல்லோருமே தன் செய்கின்ற செயல் என்னவென்பதை புரிதலில் இருக்க வேண்டும். தன் செய்வது சரியா தவறா என்பது என்னவென்று இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணங்களும் ஏற்றவாறு, அவர்கள் குணதிசயங்கள் ஏற்றவாறு அத்தனை விஷயத்தையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இப்பொழுது அப்பன் நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதனை உனக்கு நிறைவாக கொடுத்து இப்பொழுது உனக்கு தெய்வத்தின் அருள் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தெய்வம் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் தெய்வம் இப்பொழுது தங்க வைப்பது நாம் என்ன செய்கின்றோம்? பொறுமையாக இருப்பதில்லை. எதற்கும் எடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் வீட்டில் சத்தமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அமைதி நிலவுகின்ற இடம், சந்தோஷம் சந்தம் எல்லாம் தாண்டவமாடி இடம், தெய்வம் தாங்குவதற்குரிய இடம் என்பதை மறந்துவிடாதே. இது போன்ற உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக உன் அப்பன் நான் எதை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இனி இந்த தெய்வத்தை உன் வீட்டில் தங்க வைத்துக்கொள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பன் இப்பொழுது என் குழந்தை நம்முடைய இல்லத்துக்குள் வந்துவிட்டு நல்ல செய்தியை நாம் ஒருபோதும் வெளியே சொல்லி அனுமதித்து விடக்கூடாது. நாம் ஒருபோதும் வெளியே சென்று விட அனுமதி கொடுத்து விடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குதான் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கூறியது. புரிதலாக இருந்து விட்டால் தேவையற்ற எண்ணங்கள் உனக்குள் வராமல் நிச்சயமாக நீ பார்த்து கொள்வாய். வீட்டினுள் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் முதலில் அதனை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று கண்டுபிடிக்க வேண்டும். எப்பொழுதும் தெய்வம் முன்னால் நிற்கும் பொழுது யார் மனதிலும் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் இருக்க வேண்டும். யார் மனதிலும் தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ கடந்து வந்த பாதை உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று பார்த்தாயானால் நிச்சயமாக புரியும். தெய்வம் நம் இல்லத்திற்கு வந்த நேரம், தெய்வத்திற்கு நம் பூஜைகளை செய்து கொண்டிருந்த நேரம், என்னென்ன தவறுகளை எல்லாம் நாம் செய்கின்றோம் என்பதை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நாமாக இந்த வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்கள் ஆட்டிப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாததாக இந்த வாழ்க்கை நமக்கு மாறிவிடுகின்றது. ஒன்றுமே இல்லாததாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்க வேண்டிய தேவை இல்லை. உன் அப்பன் சொன்னது போல நீ செய்ய வேண்டிய எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் வீட்டில் தீப தூப ஆராதனைகளை காண்பிக்கும் பொழுது அந்த நேரம் மனதுக்குள் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல், குடும்பத்துக்குள் ஒருவரின் மீது ஒருவருக்கு எந்த ஒரு வஞ்சக எண்ணமும் இல்லாமல் எல்லாமும் நன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அத்தனையும் செய்து விட்டால் போதும். நிச்சயமாக தெய்வம்
உன் இல்லத்துக்குள் தாங்கி இருக்கிறது. இருப்பார் என்பது என்ன நடந்தாலும் அவர் வெளியில் சொல்ல மாட்டார். எந்த ஒரு வேண்டுதல் நினைத்து உன்னை உள்ளே அழைத்து செய்தாயோ அந்த ஒரு வேண்டுதல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் வரை தெய்வம் உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்பொழுது அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போகின்ற நேரம். இனிக்கு எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை, உன்னை சுற்றி வந்த தெய்வம் ஒருபோதும் இழந்து விடாதே. அவர்களை அங்கே தக்க வைத்து உன் வெற்றியை நீ பெற்றுக்கொள். பிழைக்க தெரிந்த பிள்ளையாக நிச்சயமாக இதை பெற்று நீ கடைபிடித்து வருவாய். உன் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய். எதிர்வரக்கூடிய நேரங்கள் தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.